மழை நனைத்த சென்னை இரவு. ஒரு சிறுவன் கண்ணாடி முன் நின்று ஒரு நடிகரைப் போல டயலாக் பேச முயற்சிக்கிறான். அந்த சிறுவன் யாரென்று தெரியுமா? அவர்தான் இன்று கோடிக்கணக்கான மக்களின் மனதில் இடம் பிடித்த தளபதி விஜய். ஆரம்பம் ஒரு சாதாரண ஆரம்பம் இல்லை. 1974 ஜூன் 22 அன்று பிறந்த விஜய் இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர் மற்றும் ஷோபா சந்திரசேகர் ஆகியோரின் மகன். சினிமா சூழலில் பிறந்தாலும் வெற்றி அவருக்கு எளிதாக கிடைக்கவில்லை. குழந்தை நடிகராக சில படங்களில் தோன்றிய அவர் இளைஞர் நடிகராக அறிமுகமான போது விமர்சனங்களும் தோல்விகளும் தான் அதிகம். பலர் சொன்னார்கள், இந்த பையன் ஹீரோவாக முடியாது. ஆனால் அவர் ஒரு விஷயம் மட்டும் நம்பினார், நான் முயற்சி நிறுத்த மாட்டேன். திருப்பம் விதி மாறிய தருணம் 1996 வந்த பூவே உனக்காக. அது ஒரு படம் மட்டும் இல்லை, அது ஒரு புதிய விஜயின் பிறப்பு. அந்த நாள் முதல் மக்கள் அவரை வேறொரு பார்வையில் பார்க்கத் தொடங்கினர். அதற்குப் பிறகு காதல்க்கு மரியாதை, கில்லி, துப்பாக்கி, மெர்சல், மாஸ்டர், ஒவ்வொரு படமும் ஒரு மைல்கல். வெற்றி மட்டுமில்லை, ஒரு மெசேஜ். விஜயின் படங்கள் வெறும் பொழுதுபோக்கு அல்ல, அதில் ஒரு செய்தி இருக்கும். மெர்சால் மருத்துவம், சர்க்கார் வாக்குரிமை, மாஸ்டர் கல்வி மற்றும் ஊழல். சர்க்கார் என்பது வாக்குரிமை, மாஸ்டர் என்பது இளைஞர் சக்தி. அவர் திரையில் பேசுவது மக்களின் மனதில் நேராக சென்று விழுகிறது. ரசிகர்கள் ஒரு சக்தி. விஜயின் ரசிகர்கள் சாதாரண ரசிகர்கள் அல்ல, அவர்கள் ஒரு இயக்கம். இரத்த தானம், உதவி, சமூக சேவை, இவையெல்லாம் ஃபேன் கிளப் மூலம் நடக்கிறது. அவர் ஒரு ஹீரோ மட்டுமில்லை, ஒரு நம்பிக்கை. அரசியல் புதிய அத்தியாயம். நாட்கள் கடந்தன. மக்கள் ஒரு கேள்வி கேட்க ஆரம்பித்தனர், திரையில் பேசுறவர் நிஜத்திலும் பேசுவாரா? அந்த கேள்விக்கு பதில் வந்தது தமிழக வெற்றி கழகம் மூலம். 2024 அவர் அரசியலில் அதிகாரப்பூர்வமாக கால் பதித்தார். அவர் சொன்னார், மக்களுக்காக, மாற்றத்துக்காக. சவால்கள், ஆனால் இது சினிமா இல்லை. இங்கு போட்டி, கடுமை, விமர்சனம் அதிகம், பொறுப்பு மிகப்பெரியது. விஜய் இப்போது ஒரு புதிய போராட்டத்தில் இருக்கிறார். முடிவிட்டாஷ் கதை இன்னும் முடியவில்லை. ஒரு சிறுவனின் கனவு, ஒரு நடிகனின் போராட்டம், ஒரு தலைவரின் உருவாக்கம். இதுதான் விஜயின் கதை. ஆனால் இது முடிவு அல்ல, இதுதான் ஆரம்பம். விஜய் அரசியலில் வெற்றி பெறுவாரா? அவர் அடுத்த தலைமுறை தலைவரா? இந்த கேள்விகளுக்கான பதில் நாம் எழுதப்போகும் எதிர்காலத்தில்தான் உள்ளது.